அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நம்மக்கிட்ட சிக்கன் குருமா ரெசிபி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி முஸ்லீம் ஸ்டைல் சிக்கன் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை 2 சின்ன துண்டு, கிராம்பு 2, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் 3 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி அது சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்ல வெங்காயத்தோட பச்சை வாசனை போல் வரைக்கும் வதக்கிட்டு புதினா கொஞ்சம், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா நம்ம இதை வதக்கிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் 2 தக்காளியை நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். நம்ம இது கூட சேர்த்து தக்காளியை நல்லா நம்ம வதக்கிடணும். இப்போது தக்காளியிலேருந்து நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் சிக்கன் ஒரு 750 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்து நல்லா சிக்கனும் இந்த மசாலாவும் ஒன்றுக்கு ஒன்று நல்லா சேர்ந்து சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி சேர்க்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காவை பொடி பண்ணி அந்த பவுடரை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நீங்கள் எந்த நான்வெஜ் ரெசிபினாலும் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 பொட்டேட்டோவையும் நான் கட் பண்ணி இது கூடவே சேர்த்து ஒரு விசில் வர வரைக்கும் நான் குக்கரை குக் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாம் சூப்பர் பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். இப்போ நம்ம மறுபடிக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஒரு 2 ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். ஒன்று லெமன், பாதி போல் எலுமிச்சை பழத்தை நம்ம இதில் பிழிஞ்சு விட்டுருங்க. இது கூடவே தேங்காய் பால் சேர்க்கணும். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி அதில் நான் ஃப்ரெஷ் அண்ட் திக்கான தேங்காய் பாலை எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்து தேங்காய் பால் சேர்த்த உடனே நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப இதை குக் பண்ண வேண்டாம். அவ்வளோதான், சூப்பரான முஸ்லீம் ஸ்டைல் சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்கூடையும் சூப்பரான காம்போவாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு என்ன ரெசிபி வேணும்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.